1116 மேக்ஸ் குழுவில் உள்ள மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது வாட்ஸ்அப் குழுவில் குரூப் 2A தேர்விற்கான மேக்ஸ் டெஸ்ட் சீரியஸ்க்காக ஒரு ஷெட்யூல் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு எக்ஸாம் டேட்டு 14th அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 14th செப்டம்பர். ஆனால் நம்ம ஷெட்யூல் எப்போ முடியுது அப்படின்னா, செகண்ட் ரவுண்டு எப்போ முடியுதுன்னா 20th செப்டம்பர் தான் முடியுது. அதனால் இந்த செகண்ட் ரவுண்டில் மட்டும் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்மால் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணும்பொழுது திட்டமிட்டபடி நம்ம என்ன பண்ணிடணும்னா எக்ஸாமுக்கு முன்னாடியே ஒரு 5 days ஆர் 4 days முன்னாடியே கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஷெட்யூலை மாற்றி அமைச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த குரூப் 2A ஆன்லைன் மேக்ஸ் டெஸ்ட் சீரீஸில் என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். எதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது. அப்படியே சேம் கொஸ்டினே கேட்டிருக்கான். இப்போ நம்ம குரூப் 4 உள்ள கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அதை பற்றி ஒரு தகவல் அனுப்பியிருப்பேன், குறுந்தகவல். சரிங்களா? இதுலேயே நிறைய கேட்டிருக்கான். சரிங்களா? அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் மாடல்லேருந்து அந்த நம்பரை சேஞ்ச் பண்ணியும் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். சரியா? அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிறதுக்காக முதல் சுற்றில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முந்தைய ஆண்டு வினாத்தாள் உள்ள கொஸ்டின்லேருந்து டெஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ எப்பொழுதும் மேலே ஒரு தலைப்புக்கு பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தோம்னா ஒரு 20 டெஸ்ட்டு ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ செகண்ட் ரவுண்டில் என்ன பண்ணுறோன்னா ஆர்எஸ் அகர்வால்ங்கிறது என்னென்னா, நம்ம கணிதம் படிக்கிறவங்களுக்கு பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரியா? டெக்ஸ்ட் புக்கு அதை தான் பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஆர்எஸ் அகர்வால்லேருந்து இப்போ கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. குரூப் 2ல் கண்டிப்பாக அதுலேருந்து கேட்பாங்க. சரியா? அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த செகண்ட் ரவுண்டில் ஆர்எஸ் அகர்வால் ப்ளஸ்ஸு சமச்சீர் கல்வி புத்தகத்தில் உள்ள கொஸ்டின்ஸ்லேருந்து செகண்ட் ரவுண்டில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வினாத்தாளாக தொகுத்து வழங்கப்படும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு தேர்விற்கான விடைக்கான விளக்கங்களின் தொகுப்பானது, அதாவது நம்ம குரூப் 4 டெஸ்ட் சீரீஸில் வெறும் பிடிஎஃபாக தான் கொடுத்தோம் அந்த ஒர்க் அவுட்ஸு. ஆனால் நிறைய மாணவர்கள் வீடியோ வடிவில் கிடைச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இம்முறை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு வீடியோ வடிவிலே ஒவ்வொரு தேர்விற்கான விளக்கங்களும் வீடியோ வடிவில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சமச்சீர், இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, சமச்சீர் கல்வி புத்தகத்தில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் பிடிஎஃப் வடிவில் வழங்கப்படும். எதனால் இதை எடுத்திருக்கோம் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கோளத்தில் எத்தனை மீப்பெரு வட்டங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் நமக்கு புக்கில் இல்லைனாலும், ஆனால் புக்கில் என்ன இருக்குன்னா, ஒரு கோளத்தில் எத்தனை மீப்பெரு வட்டங்கள் உள்ளன அப்படின்னு இருக்கும். அதை நான் போகிற கிளாஸில் எல்லாமே, நான் எங்கெங்கே எந்தெந்த இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் போனோம் அங்கே எல்லாத்துலேயுமே இதை சொல்லிட்டு தான் வருவேன் இந்த கொஸ்டினை. ஸோ அதை கேட்கலனாலும் அதை பேஸ் பண்ணி இந்த அரைக்கோளத்தில் எத்தனை மீப்பெரு வட்டங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? கோளத்தில் அப்படின்னா எண்ணற்றவை, அரைக்கோளத்தில்னா ஒரே ஒரு மீப்பெரு வட்டம் தான் இருக்கும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவே கிளாஸ்லலாம் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் அதுலேருந்து வர கொஸ்டினையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சமச்சீர் கல்வி புத்தகத்தில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் தொகுத்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு இப்போ டெஸ்ட்டு ஷெட்யூல் பார்த்திங்க அப்படின்னா, டெஸ்ட்டு ஷெட்யூலில் ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். அதில் முக்கியமானது புதுசாக நம்ம என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா, இந்த தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ். சரிங்களா? ஃபார்முலாஸையும் நம்ம டெஸ்ட்டாக வைக்க போகிறோம். அந்த தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்ட்டாக வைக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள்னால் இணைப்பகா எண்கள்னால் என்ன, செவ்விய எண்கள்னால் என்ன, பகா எண்கள்னால் என்ன, இணக்கமான எண்கள்னால் என்ன, விகித சமன் விதினா என்ன, முக்கோண சமமின்மை விதினா என்ன, இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்கோம். அதுலேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு எக்ஸாம்பிள் என்ன கேட்டிருந்தான் அப்படின்னா, சாய்சதுரத்தின் பண்புகள், இணைகரத்தின் பண்புகள் அப்படின்னு கொடுத்துட்டு மேற்கண்டவற்றில் எது தவறானது எது சரியானது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதனால் அதுலேருந்து நமக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதால அதையும் நம்ம ஒரு டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 டெஸ்ட்டு, ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு 20 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த செகண்ட் ரவுண்டு தான். இப்போ செகண்ட் ரவுண்டை நம்ம எப்போ கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருக்கோன்னா 29/24, அதாவது செப்டம்பர் 20. ஆனால் இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்ததால் நோட்டிஃபிகேஷனில் நமக்கு ப்ரிலிம்ஸ் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா
செப்டம்பர் 14, 2024. சரிங்களா? ஸோ திட்டமிட்டபடி 20ஆம் தேதிங்கிறது எக்ஸாமுக்கு அந்த பக்கம் போயிடுது. அதனால் இதில் மட்டும் சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 23/8/2004ங்கிற எக்ஸாம் என்ன பண்ண அந்த தேர்வு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நாள் அப்படியே முன்னாடி கொண்டு போகிறோம். 22/8/2024. அடுத்த டெஸ்ட்டு என்ன ஆகும்னா இங்கே வரும்பொழுது இங்கே அப்போ எனக்கு 2 நாள் முன்னாடி போகும். 27ங்கிறது என்ன ஆகிக்கும் அப்படின்னா 25ஆம் தேதி வச்சிட போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ ஓவராலாக எனக்கு இந்த 1, 2, 3, 4, 5 ஒரு இந்த 10 டெஸ்ட்டுக்கு எனக்கு ஒரு 10 நாள் கேப் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம்னா டெஸ்ட்டை திட்டமிட்டபடி நம்ம என்ன பண்ணால் ஃபினிஷ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 சாப்டராக என்ன பண்ணியிருக்கோம்னா கம்பைன் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு டெஸ்ட் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 11 டெஸ்ட் வருது, அங்கே ஒரு ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு 20 டெஸ்ட்டு. ஸோ ஓவராலாக எனக்கு என்ன வருது அப்படின்னா ஸோ டெஸ்ட் நம்பர் 1ல் எனக்கு ஒரு 20, டெஸ்ட் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா 11. ஸோ 31 தேர்வுகள் நமக்கு வருது. ஸோ 31 தேர்வுகளையும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 775 சம்ஸ் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இங்கே சிலபஸ் பொறுத்தவரையிலையும் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லாத்துக்குமே சேம் சிலபஸ் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ SSLC ஸ்டாண்டர்டில் தான் கேட்க போகிறாங்க நமக்கு. சரியா? ஒவ்வொரு தேர்விற்கான வினாத்தாளும் காலை 6 மணிக்கு PDF வடிவில் உங்களுக்கு அனுப்பப்படும். அதற்கான விடைக்கான விளக்கங்களானது வீடியோ வடிவில் அன்று மாலை பதிவேற்றம் செய்யப்படும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி முடிஞ்சால் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு என்ன பண்ணிங்கன்னா ஒட்டி வச்சுங்க. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் உள்ள சம்ஸ் மட்டும் டெஸ்ட் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஏற்கனவே நடைபெற்ற இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான டெஸ்ட் சீரீஸ் நம்ம நடத்தணும் இல்லையா, அதில் உள்ள வினாக்களை ஒரே பிடிஎஃபாக தொகுத்து அனுப்புகிறேன். தற்பொழுது நடைபெற்ற குரூப் 4 தேர்வில் உள்ள கணித வினாக்கள் அனைத்தும் மிக எளிமையாகவே இருந்தது. அதனால் அந்த பேட்டர்ன்லேயே கேட்பான் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஹார்டாக கூட போகலாம். சரியா? அதனால் எப்படி கேட்டாலும் அதுக்கு தயாராக இருக்கணும். நம்ம ஆக்சுவலாக இந்த டெஸ்ட்டு சீரீஸில் நிறையா பிளான் பண்ணியிருந்தோம். அதாவது இந்த டெஸ்ட்டு ஃபுல்லாக 2 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறமும் நமக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி டைம் இருந்துச்சுன்னா இன்னும் ரிவிஷன் டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவாக உள்ளதால் அதையெல்லாம் தவிர்த்துக்கிறோம். அடுத்து இந்த தேர்வு தொடருக்கான கட்டணமாக ரூபாய் 100 நிர்ணயம் செய்துள்ளோம். கடந்த முறை குரூப் 4 தேர்வுக்கான அனைத்து தேர்வுகளுமே இலவசமாக கண்டக்ட் செய்தோம். தற்பொழுதும் இலவசமாக உங்களுக்கு வினாத்தாள்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட காரணங்களாலும் என்னுடைய சூழ்நிலையாலும் தவிர்க்க இயலாத காரணத்தினால் குறைந்தபட்ச கட்டணமாக மிக குறைந்தபட்ச கட்டணமாக ரூபாய் 100 நிர்ணயம் செய்துள்ளோம். இந்த 100 ரூபாய் என்பதும் பார்த்திங்க அப்படின்னா டைப்பிங் சார்ஜஸு கொஞ்சம் அதிகமாக வருது. அதற்காக தான் இந்த 100 ரூபாய் கட்டணம் மிக குறைந்தபட்ச கட்டணமாக இந்த 100 ரூபாயை நிர்ணயம் செய்துள்ளோம். இந்த 100 ரூபாய் கட்டணம் என்பது நீங்கள் ஒரு மாதத்திற்கு ரீசார்ஜ் செய்யும் அமௌண்ட்டை விட பாதிக்கும் குறைவாகும். எனவே மேக்ஸ் தான் என உதாசீனப்படுத்தாமல் நம்ம மேக்ஸில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கேற்ற பயிற்சியும் முயற்சியும் இருக்க வேண்டும். கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான், ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் 25 out of 25 வாங்க முடியும். ஸோ அனைவருமே நல்ல மதிப்பெண்ணை பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.